Okay, ready? நல்லா இருக்குதா? மகர dairy milk noodles ready. சரி இத ஊத்தி noodles பண்ணா எப்படி இருக்கும்? Hello everyone, welcome to Aswin's vlog. நல்லபடியா அதை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டெய்ரி மில்க். இந்த டெய்ரி மில்க்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இதுதான் கிடச்சிது, 5 rupees டெய்ரி மில்க். ஸோ இது ஒரு 5-6 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால தான் 5 rupees மேகி போட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். மேகி இல்லை, ஹிப்பி, 5 rupees ஹிப்பி போட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஜெம்ஸ் கொஞ்சம் இருக்குது டெக்கரேஷனுக்காக. ஸோ பார்க்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், ஏன்னா இந்த சாக்லேட் வந்துட்டு அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் நான் எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த நூடுல்ஸை வேக வச்சுருவோம். வெறும் நூடுல்ஸை மட்டும் தனியாக வேக வச்சுக்கணும். நான் பண்ணுறேன். நூடுல்ஸ் வேக நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்குது. சரி இது நான் பேசுகிறேன். நூடுல்ஸ் வேக தங்கஸ்ரீ ஏன் ஸ்க்ரீனில் வரணும் கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதனால் அவன் ஸ்க்ரீன் வரல. நெக்ஸ்ட் டைம் வருவாள் தங்கச்சி. மேடம் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாங்க. ஸோ விஐபி அவங்க எல்லாரும் கூப்பிட்டா தான் வருவாங்க. நல்லா வந்துருச்சு. இதில் தண்ணி இருக்குது, தண்ணியை மட்டும் நான் வடிகட்டிக்கிறேன். அந்த வடிகட்டின அந்த மேகியை வந்துட்டு ஒரு தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட்டை உருக்கணும், அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. ஸோ இதை எப்படி உருக்க, மசாலா நான் போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக ஸ்வீட்டாக செய்வோம். ஸோ மசாலாலாம் எதுவுமே போடல, மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் உருவணும். இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் நெய். ஃப்ளேவராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நெய். பட் என் தங்கச்சிக்கு நெய் பிடிக்காதுல்ல, பிடிக்குமா சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் கம்ஸ் தி மெயின். இது பார்த்தீங்கன்னா சூடாகிட்ட அப்புறமேட் போடாதீங்க, நெய் விட்டுட்டு சாக்லேட் போட்டு அப்புறமேட் ஆன் பண்ணுங்க. ஸோ ஹீட் ஆகும்போது ரெண்டு வண்டி ஈக்குவலாக ஆகிடும். டெய்ரி மில்க் பாபா ஒரே டெய்ரி மில்காக வாங்கிடலான்னு பார்த்தா கடையில், வீட்டு பக்கத்தில் சின்ன கடையில் இது மட்டும்தான். போடலாம் நல்லா ஃப்ளேவரியாக சாப்பிடுவோம். நல்லா ப்ரௌன் கலரில் தரும், அப்போ தான் அந்த சாக்லேட் இருக்கிறது தெரியும். இன்னும் ஒன்றும் போட்டுப்போம், நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக. அவங்களுக்கு சாக்லேட் காலி ஆகுதுன்ற அந்த இதில் அது வேணான்னு சொல்கிறேன். சாக்லேட்லாம் அதில் போட்டாச்சு. கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றலாமா நெய் போட்டு? ஆர் யூ ஷுவர்? வேணாம், நம்ம அப்படியே ஆன் பண்ணணும். ரொம்ப ஸ்லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்க, நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக பால் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம், பட் பால் இல்லை. வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை போட்டுருவோம். இந்த வேகலனாலும் சாப்பிடலாம்.
இடுப்பு இருந்துச்சு சில்லி மாதிரி போதுமா இங்கே பத்தியா ஃபைனலா ஃபைனலாக டெய்ரி மில்க் போட்டு ஜெம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக இது ஸ்பைஸியாக இருக்காது, ஃபுல்லாக வந்துட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றத பார்ப்பேன். நல்லா அந்த ஜெம்ஸோடு சேர்த்து வாய் நைஸுங்க. இது சீரியஸாக சொல்கிறேன், டெய்ரி மில்க் ஃப்ளேவரு, இந்த நூடுல்ஸு, இந்த ஜெம்ஸு கொஞ்சம் கிறிஸ்பி ஃப்ளேவரு, சீரியஸாக இதுவும் நல்லாயிருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, இந்த பாலில் வந்து கெலாக்ஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். நைஸ். சீரியஸாக இன்னும் ஒரு வாய். பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிடுவா வேணாவா? சீரியஸாக நல்லா இருக்கும். ஓகே, நல்லபடியாக அந்த டெய்ரி மில்கை வச்சு ஒரு நூடுல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டீலோ கோலா ஃப்ளேவர். ஆக்சுவலாக கொக்கோகோலா தான் ட்ரை பண்ணுவோம். வீட்டு பக்கத்தில் வந்து இதுதான் கிடச்சிது. இது ஒரு லோக்கல் பிராண்ட் டீலோன்றது. ஏப்போ வந்துச்சு சரி கண்டுக்காது, கிண்டல் பண்ணுறாங்க பின்னாடி. சரி, இதை ஊற்றி நூடுல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? சாவப்பரியா ட்ரை பண்ணுவோம். சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. கேஸ் சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கேஸ் நூடுல்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் கேஸ். இப்போ இதில் மெயினாக என்ன பண்ணணும்னா மசாலா போடணும். அப்படி தான் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஸோ மசாலா கோலா நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதில் கேட்குறேன், பின்னாடி இருக்கு தங்கச்சியை கேட்டேன். மசாலா போடு. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். Cheers. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது இருக்கும். ஆன் பண்ணோன்னு பாருங்கள் எப்படி அடிச்சுன்னு. மசாலா கோலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியான கலவையாக டோட்டலாக பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நுரெல்லாம் வந்துக்குது. அப்போ எப்படி இருக்குன்ட்டு நிறைய கோலா ஊற்றிட்டோம். ஸ்மெல்லு நல்லா வருதா? சீக்கிரம் வெந்தது. நிறைய கோலா ஊற்றிட்டோம். கொஞ்சம் ஃபில்டர் பண்ணு. கோலாவில் பாயில் ஆகும் மேகி. எனக்கும் அப்படிதான் வருது. டொமேட்டோ சூப் மாதிரி அந்த ஸ்மெல் வருது. இதனால அந்த கோலா அப்பெல்லாம் எவாபரேட் ஆகிட்டு வரும். தண்ணி மட்டும் இதில் ஃப்ளேவரும் தண்ணி மட்டும் இதில் இருக்கும். சொல்லியா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம். சரி, நிறைய கோலா ஊற்றிட்டோம். இந்த
முன்னாடி எதுக்கு நீ போட சொன்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஆ சும்மாவா? என்னோட பர்சனாலிட்டி என்ன ஆகுது? எல்லாரும் சோடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்ல மாட்டாங்க. சொல்லு ஏதாவது. கோலாவில் மிதக்கும் மேகி. கடைசியில் கோலாவில் செஞ்ச மேகி நூடுல்ஸ் ரெடி. மேகினே வர இப்பி நூடுல்ஸ். இப்போ இதை நம்ம கப்பில் மாற்றிப்போம். ஆனால் ஒரு கோல்டன் எப்படி சொல்கிறது, காப்பர் பெயிண்ட் அடிச்சா போயிடும். காப்பர் லுக் மாதிரி இருக்கும். டார்க் ப்ரௌன் காப்பர் நூடுல்ஸ் மாதிரி. ஃபுல்லாக இதில் கலர் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் ஒரு மாதிரி நூல் நூலாக வருது. சீரியஸாக ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாப்பா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறியா? ஒரு மாதிரி எப்படி ஷைனிங் அடிக்குது நூடுல்ஸு. தெரியுதா? அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் லுக்கில் அப்படியே இருக்கு. வேற காப்பர் கோல்டன் லுக்கில். கன்ஃபார்மாக இது யாரும் சாப்பிட மாட்டாங்க. டஸ்ட்பினில் போகணும். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன், கேவலமாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. கேவலம். ஃப்ளாப். ரொம்ப ஸ்வீட், அநியாயத்துக்கு ஸ்வீட்டாக இருக்குது. ஃபைனலாக 3 டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணி பார்த்துக்கணும். வியர்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன எது நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டு அந்த இது சிப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணல, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரி மில்க் வச்சு பண்ணோம். அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக, ஒரு ஸ்வீட் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜெம்ஸ் போட்டது கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ப்ளேஸ் இருக்குது. தேர்ட் ப்ளேஸ் இல்லை, ப்ளேஸே கிடையாது அதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கோலா வச்சு பண்ண இந்த நூடுல்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. லைக் எப்படி இந்த ஜாகிரி வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு கலந்து நூடுல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலும். ரொம்ப ஸ்வீட்டு. எனக்கு இப்போ கூட அப்படியே வாய் அப்படியே ஒரு வாமிட் வர மாதிரியான ஒரு ஃபீல். அந்தளவுக்கு திகட்டுது எனக்கு. சீரியஸ் ஆடி நம்ப மாட்டேங்கிறேன். அப்படியே நீ சாப்பிட்டு பார்த்தேன், ஒரு வாய் ஃபுல்லாக இருக்குது. ஸோ திகட்டுது. ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு எந்த மேகி இதில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பார்த்ததை வச்சு நீங்கள் எதை சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வருவான்னு நானும் எதிர்பார்க்குறேன். வந்தாருன்னா வெயிட்டாக அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு வைப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லணும்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll meet you in next another video. Bye.